ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு போல இருக்குது. சாண்ட்ரா வந்துட்டு பிக் பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரஜனை யூஸ் பண்ணி திவாகரை வந்துட்டு வச்சு செஞ்சுருக்காங்க. ஆனால் அது வந்துட்டு எடுபடலை. ஏன் எடுபடலைன்னா நடுவில் திடீர்னு பிரியங்கா வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க தலையிட்டிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களால் என்ன பண்ண முடியும் இப்போ? ஏன்னா அவங்க கெஸ்ட்டாக இருக்காங்க, கெஸ்ட்டு சொல்கிறத கேட்கணும். கெஸ்ட்டுக்கிட்ட சண்டை போட முடியாது. ஏன்னா கெஸ்ட்டை வந்துட்டு நம்ம அதாவது ரொம்ப இதுவாக பாதுகாப்பாக அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும், எதுவும் பேச முடியாது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேமரா முன்னாடி கதறாங்க. பிக் பாஸே திட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பிக் பாஸ் இது ரொம்ப மோசம் பிக் பாஸ், நான் ஏதோ ஒரு வழிக்கு கரெக்டாக கொண்டு வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் திடீர்னு பிரியங்கா அக்கா உள்ளே அனுப்பி இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தப்பு பிக் பாஸ்ன்ட்டாங்க. நான் ஏதோ ஒரு அளவுக்கு போராடி கொண்டு வந்துட்டுருக்க நேரத்தில் வந்துட்டு நீங்கள் நல்லா சொதப்பி விட்டுட்டீங்கன்றாங்க. அதில் பிரச்சனை வேறு இருந்துச்சு சொல்கிறார். கூட என்னையும் வந்துட்டு பலியடாக்கி நானும் பயந்துட்டேங்க, பதறி போயிட்டேங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லிடுறாங்க, இல்லைங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா பிரியங்கா அக்கா சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். அவங்க திடீர்னு வந்து கேட்குறாங்க. அவங்க சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், எல்லாருமே இதில் வேறு சேர்ந்து சண்டைக்கு வேறு வராங்க. நான் என்னங்க பண்ண முடியும்? இருந்தாலும் அந்த சண்டையை நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் பட் கெஸ்ட்டு கேட்டாங்கன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரே ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா திவாகரை வந்து நான் ஃபயர் பண்ணேன். அதே மாதிரி வந்துட்டு இவங்களும் நம்ம வியானாவும் வந்துட்டு அவங்களோட ஜாபை குயிட் பண்ணாங்க கொஞ்ச நேரம். இதை நீங்கள் கணக்கில் எடுத்துப்பீங்களான்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஆனாலும் நான் ட்ரை பண்ணுன்றாங்க. அதுதான் ப்ரொமோ ஒன்றில் வெடிச்சிருக்கு. அதனால தான் அவங்க இன்னும் யூனிஃபார்ம் மாட்டாமல் போராட்டம் மாதிரி பண்ணுறாங்க. அவங்களுக்கும் ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. எஃப்ஜே இருக்கார், இதில் திவ்யா இருக்காங்க. இதில் யாரை கூட்டாலே சேர்த்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் பிரஜன் தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ பிரஜனும் இவங்களும் சேர்ந்து அவங்கள யூஸ் பண்ணுறாங்க. அந்த விஷயம் திவ்யாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பயங்கரமான ஒரு சம்பவங்கள் காத்துட்டுருக்கு இந்த சீக்ரெட் மூலமாக வெடிக்க போகுதுன்ற மட்டும் நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராங்க்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுக்கு முடிவு இன்னும் வரல. அதுக்கு முடிவு இன்றைக்கி வரும்னு நினைக்கிறேன். வரும்போது செம்மையாக வந்து ஒரு வெடிப்பு நடக்க போகுதுன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்ல.